ஹாய் ஹால் வெல்கம் டு தெரிஞ்சதை ஷேர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குலு குலு சம்மர் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஆனால் இது குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த கிராஃப்ட்டு. வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஜஸ்ட்டு தர்மோகோல் இருந்தால் போதும். கீழே உங்களுக்கு தேவையான அளவு ஒரு ஷேப் கட் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி சும்மா நிற்க வைக்கிறதுக்கு. குட்டியாகவும் பண்ணிக்கலாம், பெருசாகவும் பண்ணிக்கலாம். உங்களோட மெஷர்மெண்ட் அது. என்கிட்ட இருந்த பீசஸ் வரைக்கும் நான் ஃபுல்லாக கவர் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிட்டேன். நடுவில் ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை கத்தியாலேயோ இல்லை சால்ட்ரிங் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த ஃபால்ஸ் கொட்டுற மாதிரி எஃபெக்ட் கொடுக்கணும்ல, ஸோ அதனால் கத்தியை சூடு பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே நம்ம இந்த மாதிரி வச்சோன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். பின்னாடி அந்த பாறை கரடு முரடாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா சால்ட்ரிங் மிஷினும் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட அது இல்லை, ஸோ அதனால் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அந்த பேஸையும் அந்த ஸ்டாண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்க்ரூ கொடுத்து இல்லை ஆணி கொடுத்து பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அது கொடுத்து பண்ணிக்கிறேன். அது கொடுத்துட்டு க்ளூ கன்னால் ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகிடும். இப்போ நியூஸ் பேப்பர் இல்லை வேஸ்ட் பேப்பர் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை நல்லா கசக்கி அங்கங்கே மலை மாதிரி எஃபெக்ட் கொடுக்கணும். ஸோ அங்கங்கே இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. மேக்ஸிமம் இது க்ளூ கன்னால் ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும். ஸோ கம்முனா காயணும், ரொம்ப கஷ்டம். க்ளூ கன்னா டக்கு டக்கு டக்குன்னு நம்ம வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ க்ளூ கன் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெட்டர். ஆனால் கிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்து சுடும். ஸோ அதனால் பெரியவங்களோட ஹெல்ப்போடு இது பண்ணுங்கள். அதேமாதிரி க்ளூ கன்னை ஆஃப் பண்ணி பண்ணுங்கள். அதுமாதிரி அதை உருட்டுறதுக்கு இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது எஃபெக்ட் நல்லாயிருக்கு. சும்மா கசக்கி வைக்காமல் எல்லாமே உள்ளுக்குள்ளே சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் நல்லாயிருக்கு. இப்போ நம்ம அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அதனால் கம்மையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பரால் கவர் பண்ண போகிறோம் அந்த மலையை ஃபுல்லாக. சும்மா ரேண்டமாக அப்படி இப்படி டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு அந்த கம்மையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அது ஒரு ப்ரெஷ்ஷால் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அது போய் அழகாக எல்லாமே செட் ஆகிருந்த பாருங்கள், இவ்வளோ அழகாக செட் ஆகிடுச்சு. இதுவே பார்க்கறதுக்கு ஒரு ஸ்னோ மவுண்டெயின் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் பிளாக் பெயிண்ட் எடுத்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கோட்டிங் கொடுத்துருங்க. அப்புறம் ப்ரௌன் பெயிண்ட் அது மேலேயே ரேண்டமாக ப்ரௌன் பெயிண்ட்டும் ஃபுல்லாக அடிச்சிடுங்க. நான் வீடியோ ஃபுல்லாக ஃபாஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ ஸ்லோவாக போனால் போர் அடிக்கும், அதனால் எல்லாமே ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாசி பிடிச்ச மாதிரி எஃபெக்ட்காக க்ரீன், டார்க் க்ரீன், பிளாக், லைட் க்ரீன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு கலர் கிடைக்கும். ஸோ அதை வச்சு அங்கங்கே இந்த க்ரீன் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அப்புறம் மெட்டாலிக் ஷேடு இருந்தால் கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. நான் கோல்டு மெட்டாலிக் ஷேடு அங்கங்கே கொடுத்துருக்கேன். இப்போ வாட்டருக்கு ப்ளூ கலர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் செல்லோ டேப்பை மேலேருந்து கீழே வரைக்கும் ஒட்டிட்டு ஒரு மாதிரி ஸ்லாண்டிங் போர்ஷனில் ஒட்டுங்க. ஒட்டிட்டு க்ளூ கன்னை நல்லா சூடு பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அழகாக அது ஒரு ஃபால்ஸ் கொட்டுற மாதிரியே ஒரு எஃபெக்ட் கிடைக்கிது. உங்களுக்கே வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அதை முடிச்சுட்டு அதில் அங்கங்கே ஒயிட் பெயிண்ட் கொடுத்துக்கோங்க அந்த ஃபால்ஸ் கொட்டுற மாதிரி இருக்கிறதுல. அப்புறம் அங்கங்கே செடி, அனிமல்ஸ் இதெல்லாம் வச்சிங்கன்னா இந்த ஃபவுண்டைன் ஃபுல்ஃபில்லாக அழகாக கம்ப்ளீட் ஆகிடும். நம்ம அனிமல்ஸும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது உள்ளே டக்கு அந்த மாதிரி ஃபிஷ் அந்த மாதிரி இருக்கிறதும் வைக்கலாம். இல்லைனா கப்புள்ஸு இருக்கிற மாதிரி போட்டில் இருக்கிற மாதிரி வைக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் இது. ஸோ நான் அனிமல்ஸ் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா க்ரியேட்டிவான வீடியோஸ் அப்கமிங்கில் நான் ஷேர் பண்ணுறேன். இதுவே ஜஸ்ட் ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக தான் நான் பண்ணேன். டெய்லரிங், ஆரி ஒர்க் இதையே ஒரு 10 டேஸாக போயிட்டு இருந்துச்சா, ஸோ அதனால் ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்க்காக நான் இப்போ கிராஃப்ட் பக்கம் வந்துட்டேன். இங்கே போர் அடித்தா அங்கே ஓடிடுவேன், அங்கே போர் அடித்தா இங்கே வந்துடுவேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரியலாக இருக்கா மாதிரியே இருக்குல்ல. குத்தால அருவியில் குளித்தது போல் இருக்குதா, அந்த மாதிரி இருக்குது பார்த்தா. நல்லா சம்மருக்கு ஏற்ற கிராஃப்ட்டு. உங்கள் கிட்ஸ் எல்லாம் கூட வச்சுட்டு பண்ணுங்கள்.
எல்லாரும் எப்பவும் சந்தோஷமாக இருப்போம்.